வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டோ. என்னுடைய ஹோம்லி குக்கிங்கில் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சென்னா ரைஸ். காலா சென்னான்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சிகப்பு கொண்ட கடலை. இதில் தான் வந்து இந்த ரைஸ் பண்ண போகிறேன். விநாயகருக்கு வந்து இதில் சுண்டல் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணுவாங்க, ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதில் தான் இந்த ரைஸ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து முன்னாடி நாளே ஒரு கப் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். ஓவர் நைட் ஊறி இருந்தது. மறுநாள் வந்து அதை வேக வச்சுக்கிறேன். இது செய்கிறதுக்காக ஒரு கப்பு ரைஸும் வந்து நான் ஊற வச்சுருக்கேன், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். பருப்பு வெந்துருச்சு, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியை வந்து தனியாக எடுத்துருக்கேன், அதுதான் யூஸ் பண்ண போகிறேன் குக் பண்ணுறதுக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன் ஸ்லைசஸாக. ஒரு குக்கரில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஒரு கரண்டி எண்ணெயும் சேர்த்து விட்டுக்கிறேன், ஆயில். இதில் ஸ்பைசஸ் எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இது கூட காரத்துக்கு இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நடுவில் கொஞ்சமாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு 2ம் துருவிட்டு சேர்த்துருக்கேன். இதுவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும், பச்சை வாசனை போகணும். நல்லா வதங்கி வந்துருக்கு. இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கி வருது, சாஃப்டாக இருக்கு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு 2 சேர்த்து கலந்த மாதிரி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து கலந்துருக்கு. இப்போ இதில் வந்து டேஸ்ட்டுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அழகு ரைஸ்க்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுடலாம். போட்டது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வந்திருக்கு. அடுத்து இதில் வந்து சென்னா வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அது அந்த கப்பு, அது அப்படியே அதில் சேர்த்துட்றேன். இந்த சென்னாவும் ப்ரோட்டீன் ரிச் தான், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லது. இந்த மாதிரி ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இதை செஞ்சு கொடுக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. 1/2 ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படி ஸ்லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுடலாம். இது கூட நான் 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். 20 மினிட்ஸ் ஊறி இருக்குது, அந்த ரைஸை அதில் சேர்த்துக்கிறேன்.
திரும்ப ஒரு குட் மிக்ஸ் கொடுத்துடலாம். அடுத்து இதில் தண்ணியை சேர்த்து அதை ப்ரெஷர் குக் பண்ணணும். ஒரு அழகுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். இது சென்னா இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அதுவும் இன்னும் கொஞ்சம் வேகணும் சாதத்தோடு சேர்ந்து. வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் சென்னா. கொஞ்சம் ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நீங்கள். அது ரைஸை பொறுத்து இருக்குது. ரைஸ் வந்து கொஞ்சம் நின்று வேகும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேருங்க. சில ரைஸ் அப்படி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து கரெக்டாக போடும்போது சரியாக வேகாத மாதிரி ஆகிடும். இது குக்கர் மூடிட்டு 2 விசில் போதும், நல்லா வெந்துடும். சென்னா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் வந்துருச்சு பாங்க. இந்த 2 விசில் விட்டேன். இப்போ திறந்துக்கலாம். பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு பிக் தேங்க்ஸ். கீப் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.